ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் அண்ட் ஈஸி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒயிட் சுண்டல் தான் செய்ய போகிறோம். இது ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ் மட்டும் கிடையாது, ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒயிட் சுண்டலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 30 minutes to 1 hour வரைக்கும் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்படி சோக் பண்ணும்போது சுண்டல் சீக்கிரமாக சாஃப்ட் ஆகும், குக்கிங் டைமும் குறையும், டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த சுண்டலை அதில் போடணும். இப்போது அதை மூடி வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. சுண்டல் நல்லா வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். அது வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. வெந்துருச்சுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆஃப் கூட பண்ணிடுங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு கடுகு, பச்சை மிளகாய், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணின வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வச்சுருந்தோம்ல, அது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். எஸ், அப்சல்யூட்லி நல்லாவே வெந்துருச்சு. இப்போது நீங்கள் சிம்மில் வச்சிடலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் டேஸ்ட்டை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். வெங்காயம் லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சிருந்த சுண்டலை எடுத்து இந்த தாளிப்பில் ஆட் பண்ணணும். அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடலனாலும் பரவாயில்ல, சில பேர் வீட்டில் உப்பு யூஸ் பண்ண மாட்டீங்க. உப்பு போடுறவங்க உப்பு போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஃப்ரெஷ் தேங்காவை ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் ஃபைனலாக சூப்பர் டேஸ்ட் அண்ட் அரோமா கொடுக்கும். இதை 5 to 10 minutes மூடி வச்சுடுங்க. அப்புறம் ஃப்ளேவர் எல்லாம் நல்லா செட் ஆகும். இப்போ டேஸ்டியான ஒயிட் சுண்டல் ரெடி. ஒயிட் சுண்டலில் ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது. இது பாடிக்கு எனர்ஜி கொடுக்கும், டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.